ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னும் நம்ம வீட்டில் நம்ம எப்போதும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் வெள்ளைக்கடலை போண்டாங்க. இது மாலையில் ஒரு டீ டிஃபனு சாப்பிட்டா அடுத்த டீ வரைக்கும் மனசு நிறைஞ்சிருங்க. இப்போ பாருங்க, வெள்ளைக்கடலை போண்டாவை நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக தோணும். ஆனால் இதில் நம்ம பண்ண போகிற சுவை வேற லெவலுங்க. வெளியே கரகரப்பாகவும் உள்ள மென்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்வதுன்று. இப்போ பாருங்க, நான் வெள்ளைக்கடலை போண்டா செய்யறதுக்காக நான் ஒரு கப்பு கடலையை நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. இது நைட்டே ஊற வச்சுட்டா நம்ம காலையில செய்ய குறைஞ்சது ஒரு 10 ஹவரா இது ஊறணுங்க. இல்லைன்னா நம்ம காலையில செய்யறதா இருந்தா ஈவினிங் நம்ம செய்யறதா இருந்தா காலையிலேயே நீங்க ஊற வச்சுட்டு ஆஃபீஸுக்கு போலாங்க. இப்போ பாருங்க, ஒரு கப்பு கடலையை நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா பெருசா நல்லா வந்திருக்கு பாருங்க. இது நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம போண்டா செய்யறதுக்காக கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. நம்ம ஊற வச்ச கடலை இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்குங்க. லைட்டா போட்டு நான் சொல்ற மெத்தட்ல அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் போட்டுட்டானுங்களா. இதுல நான் ஆல்ரெடி இதை பாருங்க, இதை ஊற வச்சிருக்கிறேன். காஞ்ச மிளகாய் தண்ணியில ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சனா அது நல்லா மசியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படியே போட்டு அரைக்கிறதுனால மசியாது. ஒரு 6-7 மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுல இதுல பச்சை மிளகாவும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இதை, ஏன்னா ரெண்டும் சேர்ந்து காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டால் டேஸ்ட் அதிகமா இருக்கும். இதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட வெறும் இஞ்சி மட்டும் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதை தண்ணி விடாம அப்படியே அரைச்சிடலாங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, கரெக்டாக இந்த பேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாதுங்க. இதுக்கு மேலே நம்ம மீதி வச்சிருக்கோம் கடலை, அதையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, மீதியும் நான் எல்லா கடலையும் நான் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று கேட்கலாம், அது முதல்ல அரைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். எதுக்கு நான் அரைக்கிறேன்னா, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாலாம் அரைக்கும் போது சேர்ந்து ஒன்றும் அரையாது. அதனால தான் அது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ரெண்டாவது இதையும் சேர்த்து அரைச்சிட்டேன்னா இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதுதான் இப்பயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றாத அரைங்க. ஏன்னா இதில் உள்ள தண்ணியே இதில் இருக்கிறதே போதும், ஊற வச்சதே போதும். அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு நம்ம கடலையை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா ஒரே இதில் கூட நீங்கள் என்னடா இது அரைக்க முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே நல்லா உங்களுடைய மிக்சி நல்லா அரைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரே இதில் கூட நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா போட்டு அரைச்சிங்க. எனக்கு சின்னதாக இருக்கிறனால தான் ஃபஸ்ட்டு அது சரியாக அரைப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு மிச்சம் இருக்கிறத பேலன்ஸை கடலையை போட்டு அரைச்சிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச கடலை மாவில் இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்க, நம்ம போண்டா செய்யறதுக்காக சில பொருளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு ஒரே ஒரு வெங்காயம் தாங்க, இதை நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இதை இதில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, ரொம்ப போட்டீங்கன்னா பிளாக் ஆகிடும். அதனால இதையும் அதில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க தேவைக்கேற்ப. கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவோடு சேர்ந்து அந்த உப்பு வெங்காயம் எல்லாம் தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றாத மாவோடு சேர்ந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே உருண்டைகளை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் வச்சுக்கிட்டா தான் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு டக்குன்னு போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்றா எடுத்து போடுறதா இருந்தால் அது ஒன்று கருகிடும். நம்ம அடுத்தது போடுறதுக்குள்ள கருகிடும். அதனால் நம்ம இதை இப்போ நான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன் இல்லைங்களா. எல்லாத்தையும் பிசைஞ்சு இப்போ ஒரு தட்டில் சின்ன சின்ன உருண்டைகளை நான் பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, உருண்டையா நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்க பிடிச்சி வச்சிருங்க. இப்போ பாருங்க, நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடியா நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஒன்னா உருண்டைகளை மெதுவா போட்டுருங்க. என்னடா இது பிரிஞ்சு போயிடும்னு நினைக்காதீங்க. பிரிஞ்செல்லாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னன்னா, போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு 2 செகண்ட் ஆன உடனே திருப்பலாம். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இதை பாருங்க, அப்படியே திருப்பி போடுங்க. மெதுவா திருப்பி போடுங்க. இதை பாருங்க, செவுருது பார்த்தீங்களா. அதாவது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் சொல்லிடுறேன், ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதை நீங்கள் ஸ்லோவில் தான் வச்சு நீங்கள் வேக விடணும். அப்போ தான் நல்லா வேகும். உள்ளேயும் வேகும், வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக முதலே வச்சுட்டிங்கன்னா மேலே வரைக்கும் வெந்துடும். ஆனால் உள்ளே மாவாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா சூப்பரா நல்லா கிறிஸ்பியா மேலே பாருங்க, அந்த வெங்காயம் நம்ம போட்டது கருவேப்பிலை போட்டதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. இதுல நம்ம சிம்மிலே வச்சு நம்ம வேக விடுறனால தாங்க மேலே ஃப்ரை ஆயிட்டு உள்ளேயும் வெந்திருக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னு கேளுங்க,
எதனால சொல்றேன்னா, நம்ம வந்து போட்டது வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்லா பபுள்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்ப பாருங்க கொஞ்சமா லைட் ஆயிடுச்சு. அப்ப நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு. நான் உங்களுக்கு இதே மாதிரி இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா கிறிஸ்பியா அவ்வளவு மொறுன்னு வந்திருக்குது பாருங்க. பாக்குறதுக்கே பாருங்க நல்லா இருக்குதுங்களா. இதே மாதிரி நம்ம இருக்கிற உருண்டையும் போட்டுட்டு உங்கள்ட்ட நான் காட்டுறேன். இப்ப பாருங்க வெள்ளைக்கடலை போண்டா இப்ப ரெடிங்க. வெளியே கரகரப்பாவும் உள்ள மென்மையா இருக்குதுங்க. இதுதாங்க கடலை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப புரோட்டீன் கிடைக்குங்க. வயிறு நிறைய சாப்பிட்டா கூட லைட்டா தாங்க இருக்கும். டீக்கே சரியான ஜோடிங்க இது. இது இந்த போண்டா சாப்பிட்டா சக்தியும் பசியும் நல்லா கட்டுப்படுத்துங்க. மாலைக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸுங்க. இந்த கடலை போண்டா சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சக்தி நிறைய இருக்குதுங்க. பசியை நிறைய தூண்டுங்க. இதுதாங்க சூப்பரான இது ஒரு அருமையான ஸ்நாக்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசா பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலமையில். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட புதுமையா உங்களை வந்து சந்திக்க வரை விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.